ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ன்றதுனால நம்ம ஆட்டு நுர டப்பான்னு சொல்லுவாங்க, லங்ஸ் கிரேவி. அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு தவால 3 ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு, வேறு எதுவும் கடுகு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, அது தீஞ்சிடக்கூடாது. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சாப் பண்ணி போட்டால் போதும். போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கோல்டன் ஃப்ரையாக நல்லா அதுவாகணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கலாம். ஏன்னா முன்னாடியே போட்டுட்டோன்னா அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும், கலர் மாறிடும். ஸோ அதனால் இப்படி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அது கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். ஈஸியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி, ரொம்ப நல்லதும் கூட. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது தக்காளியும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதையும் போட்டு நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. இப்போ ஸ்லோ சிம்மில் வச்சுருங்க, சரிங்களா? ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ மூடிலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதக்கும். இப்போ கரெக்டாக வெந்துருச்சு. நல்லா வதங்கி முடிச்சதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த நுர டப்பா வந்து ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, டன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த ஸ்டொமக் பெயின் அடிக்கடி வராமல் இருக்கும். இது பாய் கேர்ள் பேபி யாராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தால் கூட இதை செஞ்சு கொஞ்சம் ஒரு வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லதும் கூட. செஞ்சு கொடுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதையுமே ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா அது பாயில் ஆகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லாவே அது பாயில் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது பாயில் ஆகி முடிச்சதும் இப்போ இதோட நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன். நான் இப்போ வந்து ஏன்னா ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால ஒரு 2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள், எல்லாம் கலந்த மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவேன். எப்பயும் நான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன், எல்லாம் கலந்தது தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் போட்டிருக்கேன். இந்த கிரேவிக்கு நம்ம அது போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம், ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சமாக தான் போட்டோம், இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுலாம். இது வரைக்குமே அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சிருக்கேன், ஸ்பீடாக வைக்கல. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் அதோட சாறு கொஞ்சம் இறங்குச்சுன்னா உடம்புக்கும் நல்லது கூட. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் மேலே தூவி விடுறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு அது நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா கொதி வந்ததும் அது கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து நுர டப்பால கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ எல்லாமே வற்றி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி